31ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது भजन संहिता 31 उसका 19 को देखते समय உமக்கு பயந்தவர்களுக்கும் மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. हिंदी में डालिए. Psalms 31:19 आहा तेरी भलाई क्या ही बड़ी है जो तूने अपने डरेवियों के लिए रख छोड़ी है और अपने शरणगतों के लिए मनुष्य के सामने प्रकट भी की है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் சொல்கிறார் உமக்கு பயந்தவர்களுக்கும் आपके डरे हुए लोग மனுபுத்திற்கு முன்பாக உம்மை நம்புகிறவர்களுக்கும் मनुष्य के सामने आपके भरोसा करने वाले நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற உம்முடைய நன்மை எவ்வளவு பெரிதாய் இருக்கிறது. आपने बना के रखी जो भलाई कितना बड़ा है. கர்த்தர் நமக்காக நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए भलाई को बना के रखा है. அதை ஒரிஜினல் ஹெப்ரீ வேர்ட்ல இப்படி பார்க்கிறோம் நம்ம. इसके जो इब्रानी को पुस्तक में ऐसे देखते हम அவர் நமக்காக ட்ரெஷர் பண்ணி வச்சிருக்காரா, சேர்த்து வைத்திருக்கிறார். तो हमारे लिए वो इकट्ठा करके रखा है அல்லது ஸ்டோர் அப் பண்ணி சொல்வாங்க, ஸ்டோர் பண்ணி வைத்திருக்கிறார். हमारे एक भंडार में जमा करके रखा है. ஹல்லேலூயா. யாருக்கு? किसके लिए? அவருக்கு பயந்தவர்களுக்கு. उसके डरे हुए लोग के लिए. இன்னைக்கு நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு பயந்து தான் இந்த உபவாச நாட்கள்ல ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். आज हम सब परमेश्वर से डर के उपवास की प्रार्थना में हम प्रार्थना कर रहे हैं. அதே போல மனுபுத்திற்கு முன்பாக நம்மை நம்புகிறவர்களுக்கு मनुष्य के पुत्र के सामने हमें भरोसा करने के लिए. அப்ப ஆண்டவரை இன்னைக்கு நம்புறோம் நம்ம. आज हम परमेश्वर को भरोसा करते அதனால தான் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். हैं. इसलिए प्रार्थनाओं को करते हैं. அதனால தான் உபவாசத்தை ஏறெடுக்கிறோம். इसलिए उपवास को करते हैं. அதனால தான் விசுவாசத்தோடு நாம் வார்த்தைகளை கேட்கிறோம். इसलिए विश्वास के साथ वचन को सुनते हैं. நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்து ஏன் ஜெபிக்கிறோம் தெரியுமா? हमें दिया हुआ प्रतिज्ञा को पकड़कर हम क्यों प्रार्थना இந்த करते हैं? மனுபுத்திற்கு முன்பாக நான் உம்மை நம்புகிறேன் என்பதின் அடையாளம் அது. इस मनुष्य के सामने मैं आपको भरोसा करता हूं बोल के वो चिन्ह है. அப்படிப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ऐसे परमेश्वर के बच्चों के लिए ஆண்டவர் பெரிதான நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். परमेश्वर बड़े भलाइयों को इकट्ठा करके रखा है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த பெரிதான நன்மையை சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை जो बड़े भलाइयों को इकट्ठा करके रखा है, ஒரு इसलिए மூன்று விதத்தில் அந்த எபிரேய வார்த்தை விளக்குகிறது நமக்கு. वो तीन प्रकार में इब्रानियों के शब्द हमारे लिए हमें साफ साफ बताती है. ஒன்று एक விதையில்லாத அல்லது அறுவடை இல்லாத அல்லது பஞ்ச நாட்களில तो बिना कटने के जो अकाल के दिन है அந்த நேரத்துக்கு வைத்துக்காக சேர்த்து வைக்கப்படுகிற தானியத்தை குறித்து சொல்லுகிறது. उस दिन के लिए जमा करके रखा हुआ अन्न के बारे में कहती है. ஹல்லேலூயா. हालेलुया. எப்படி யோசேப்பு நாட்கள்ல பார்த்தோம் அப்படினா जैसे यूसुफ का दिन में हम देखे 7 வருஷம் ஆசீர்வாதம் இருக்கும். 7 साल के आशीर्वाद ஆனா होगी. 7 வருஷம் பஞ்சம் வர போகுது. 7 साल अकाल आने वाले அப்ப அந்த हैं. 7 வருஷ பஞ்சத்திற்காக இவர்கள் சேர்த்து வைத்தார்கள். 7 साल अकाल के लिए ये जमा करके रखे. அப்படிதான் ஆண்டவர் நமக்கு வருக போகிற நாட்கள்ல என்ன நடக்கும் என்று அவருக்கு தெரியும். तो इसलिए परमेश्वर जानता है कि आने वाले भविष्य में हमारे लिए क्या होगा. ஆசீர்வாதமும் இருக்கலாம், आशीर्वाद भी हो सकती சில வேளை है, வறட்சிகளும் வரலாம். उस समय अकाल भी हो सकती அந்த है. வறட்சியின் நேரத்துல उस सूखेपन के समय நமக்கு पर கொடுக்கும்படியாக हमारे लिए देने के लिए சேர்த்து வைத்திருக்கிறார் நன்மைகளை. भलाइयों को जमा करके रखा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அது இப்படி சொல்லுகிறது, वो ऐसे कहती है he treasure up and ஒரு அவசர நேரத்திற்காக அவர் நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். वो हमारे एक जरूरत के समय के लिए हमारे जमा करके रखा है. ஹல்லேலூயா. हालेलुया. சோ நம்முடைய வாழ்க்கையில ஒரு அவசரத்துக்காக நம்ம சேர்த்து வைத்திருக்கிற ஒரு காரியம் அது. कुछ हमारे जीवन में कुछ ऐसे समय के लिए इकट्ठा करके रखा हुआ चीज है. ஹல்லேலூயா. हालेलुया. சில பேர் சில எஃப்டி போட்டு வச்சிருப்பாங்க, ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல சில அமௌண்ட் போட்டு उस வச்சிருப்பாங்க. समय हम एफडी में कुछ अमाउंट को डाल के रखे रहते हैं. அத சீக்கிரத்துல வெளியே எடுக்க மாட்டாங்க. वो जल्दी से बाहर नहीं उठाते हैं. ஆனால் வீட்டில ஒரு முடியாத ஒரு சூழ்நிலை வருகிறது. घर में ऐसा एक परिस्थिति आती है, न हो सकती है. அந்த அவசர தேவைக்கு வேற எங்குமே பணம் இல்லை. उस जल्दी की जरूरत के लिए कोई किधर भी पैसा नहीं है. அப்படிங்கிற நேரத்துல தான் அந்த எஃப்டி உடைப்பாங்க. तब वो एफडी को क्या करते तोड़ते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. அதே போல தான் वैसे ही ஆண்டவர் நம்முடைய அவசர தேவைகளுக்காக परमेश्वर हमारे लिए बहुत जरूरत के लिए அந்த வறட்சி நாட்களுக்காக उस सूखेपन के दिन के लिए நமக்கென்று நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். हमारे लिए भलाइयों को इकट्ठा करके रखा है. அன்னைக்கு நம்ம கூப்பிடும்போது அதை உடைத்து நமக்கு தருவார் उस அவர். दिन हमें उस दिन उसे और उसकी ओर बुलाते समय तोड़कर हमें देगा. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இரண்டாவதாக दूसरा அந்த எபிரேய வேர்டுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. इब्रानी शब्द का और एक मतलब है தன்னுடைய முதிர் வயதிற்காக, अपने बुढ़ापे के लिए, அப்படியே தன்னுடைய கடைசி காலத்திற்காக कहने का मतलब अपने आखिरी दिन में சேர்த்து வைத்திருக்கிற ஒரு சொத்து போல அது. जो जमा करके रखा हुआ एक जायदाद के समान है. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம எல்லாரும் யோசிப்போம், हम सब सोचते हैं முதிர் வயதுல நான் யாரையும் நம்பி இருக்க கூடாது. बुढ़ापे में किसी का भरोसे में नहीं रहना करके. சிலவருடைய ஆசை அப்படி இருக்கும். कुछ लोग की आशा वैसी होती என் है. வயசான காலத்துல நான் யாரையும் நம்பி இருக்க மாட்டேன். बुढ़ापे में किसी का भरोसा नहीं அதுக்கு करूंगा. நான் இன்னைக்கே சொத்து சேர்த்து வச்சிருவேன். उसके लिए मैं अभी सब धन
दौलत कमा के रखूंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த வயதான காலத்துல वो जो बूढ़े उम्र पर நம்மளால வேலைக்கு போக முடியாது, हम काम पे जा नहीं सकते, நம்மளால எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது, சம்பாதிக்க முடியாத ஒரு நேரத்துல हमसे कुछ हो नहीं सकेगा, कुछ कमाई नहीं कर सकते, ऐसे நமக்காய் समय पर வைத்திருக்கிற ஒரு சொத்து தான் அந்த நன்மை. हमारे लिए रखा हुआ एक धन दौलत ही वो जो भलाई है। ஆண்டவர் அப்படிதான் நமக்கு சேர்த்து வைத்திருக்கிறார். परमेश्वर वैसे हमारे लिए जमा करके சில रखा வேளை है। நம்மளால முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, उससे हमसे नहीं होगा ऐसे परिस्थिति आते நம்மளால समय, ஒரு காரியத்தை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, हमसे एक विषय को नहीं करने वाला एक परिस्थिति आते समय, அந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். उस समय के लिए परमेश्वर मदद करने के लिए भलाई को इकट्ठा करके रखा है। அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது ஒரு அதுக்கு அர்த்தம் இருக்கிறது. तीसरा उसके लिए मतलब அது है, ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ரொம்ப அருமையான அர்த்தம் वो அது. भिन्न और बहुत अच्छे एक मतलब है। எப்படி ஒரு தாயானவள் कैसे एक माँ தன்னுடைய பிள்ளைக்காக अपने बच्चों के लिए தன்னுடைய பாலை மார்பில் சேர்த்து வைத்திருக்கிறாளோ, अपने दूध को अपने छाती पर जमा करके रखी है, அப்படி கர்த்தர் நன்மைகளை நமக்காக வைத்திருக்கிறார். वैसे परमेश्वर भलाइयों को हमारे लिए रखा है। அந்த பிள்ளை பாலுக்காக அழும் பொழுது वो बच्चे दूध के लिए रोते தன்னுடைய समय, மார்பில் இருந்து அந்த பாலை எடுத்து கொடுப்பது போல अपने छाती से वो दूध को लेके देते समय, கர்த்தர் நாம் உதவி என்று கேட்டு அழும் பொழுது परमेश्वर हमें जरूरत करके रोते समय, கர்த்தர் நமக்காக நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார். परमेश्वर हमारे लिए भलाइयों को इकट्ठा करके रखा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஒன்று एक நம்முடைய வறட்சி நாட்கள் நமக்கு உதவும்படி கர்த்தர் சேர்த்து हमारे வைத்திருக்கிறார். सूखेपन के समय पर परमेश्वर हमें देने के लिए इकट्ठा करके இரண்டாவது रखा है। दूसरा, நம்முடைய முடியாமையில நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தர் சேர்த்து வைத்திருக்கிறார். हमसे नहीं हो सके ऐसे समय के लिए परमेश्वर इकट्ठा करके रखा है। மூன்றாவது तीसरा, நமக்கு தேவை என்று ஏற்படும் பொழுது அதை சேர்த்து हमारे வைத்திருக்கிறார். जरूरत आते समय उसका उपयोग हमें देने के लिए तैयार करके रखा है। அதுதான் அவருக்கு பயந்தவர்களுக்கு, यही उनके डरे हुए लोग के लिए, அவருக்கு முன் மனுஷருக்கு முன்பாக அவரை நம்புகிறவர்களுக்கு मनुष्य के सामने उसका भरोसा करने वाले लोगों के கர்த்தர் लिए சேர்த்து வைத்திருக்கிற நன்மை பெரிய நன்மை. परमेश्वर जमा करके रखा हो भलाई बड़ा भलाई है। அல்லேலூயா. हालेलुया। இட்ஸ் நாட் ஸ்மால். அது ஒரு சின்ன நன்மை அல்ல, छोटा भलाई नहीं है, அது ஒரு பெரிய நன்மை வச்சிருக்கிறாரு. वो एक बड़े भलाई को रखा है। ஆனா அந்த நன்மையை वो भलाई को ஏற்ற நேரத்துல வெளிப்படுத்தி கொடுப்பார் நமக்கு. सही समय पर प्रकट करके हमारे लिए देगा। அல்லேலூயா. हालेलुया। இந்த இந்த வச்சிருக்க இந்த ட்ரெஷர் எல்லாம் சீக்கிரம் ஓபன் பண்ண ये மாட்டாங்க. खजाने को जल्दी से वो खोलते नहीं। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதானே? ऐसी है ना, அது எப்போ தேவை அப்பதான் வெளியே எடுப்பாங்க. वो कब उस चाहिए तभी बाहर उठाते அதை हैं। போலதான் वैसे ही கர்த்தர் நமக்காக நன்மைகளை प्रभु हमारे भलाइयों को நமக்கு தேவையான நேரத்துல சரியான நேரத்துல நமக்கு கொடுக்கும்படி பரலோகத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார். हमारी जरूरत के समय सही समय पर स्वर्ग में से जमा करके रखा है हमें देने के लिए। அல்லேலூயா. हालेलुया। அவர் நன்மைகளின் தேவனாய் இருக்கிறார். भलाई का परमेश्वर है। ஏன்னா நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் அவரிடத்திலிருந்து வருகிறது. तो भलाई का कोई भी दान और पूर्ण दान वो स्वर्ग से आती है। சோ இன்றைக்கு உபவாசித்து ஜெபிக்கிற நம்முடைய வாழ்க்கையில आज उपवास करके प्रार्थना हमारे जीवन पर கர்த்தர் நமக்காக நன்மைகளை சேர்த்து வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்க प्रभु வேண்டும். हमारे लिए भलाई को इकट्ठा करके रखा करके हम भरोसा करना चाहिए। அல்லேலூயா. हालेलुया। எந்த நேரத்துல எதற்காக அவர் நன்மை செய்கிறார், किस समय में किसके लिए वो भलाई को அதை करता தான் நாம் है। கொஞ்சம் சுருக்கமாய் சீக்கிரம் பார்க்க போகிறோம். सारांश में हम देखने वाले हैं। ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்தின் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது उत्पत्ति 50वां या 20वां वचन को देखते அங்கு समय யோசேப்பு இப்படியாய் சொல்லுகிறார். वहां पे यूसुफ इस तरह कहता ஆதியாகமம் है। 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். उत्पत्ति 50वां अध्याय उसका 20वां ஜெனிசிஸ் वचन। 50:20. उत्पत्ति 50 நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், आप मेरे लिए बुराई करने के लिए सोचे, தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காப்பான்படி அதை நன்மையாய் முடிய பண்ணினார். प्रभु उस लोगों के लोगों को बचाने के लिए जो वो भलाई में बदल दिया। அல்லேலூயா. हालेलुया। இங்கு தீமையின் நடுவுல கர்த்தர் நன்மை செய்கிறார். यहाँ पे बुराई को बीच में परमेश्वर भलाई को करता है। நம்முடைய வாழ்க்கையில தீமைகள் வரலாம். हमारे जीवन में बुराई आ सकती அந்த है। தீமைகளின் நடுவுல उस बुराइयों के நாம் बीच में நன்மையை எதிர்பார்ப்போம். हम भलाई को बाट जोते हैं। என் வாழ்க்கையில இந்த தீமை நடந்து கொண்டு मेरे இருக்கிறது, जीवन में ये बुराई हो रही है। இதற்கு ஒரு நன்மை நடந்தால் நமக்கு நன்மை நல்லமாய் இருக்கும் என்று யோசிப்போம். अब जो एक भलाई आई तो बहुत अच्छा होगा ऐसे सोचते हैं। இன்றைக்கு நான் ஒரு 4 விதமான தீமைகளை நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். मैं यहाँ पे 4 तरह की प्रकार की बुराई को सारांश में कहता இந்த हूँ। தீமைகள் சாதாரண தீமைகள் அல்ல. ये जो बुराई है साधारण बुराई சில नहीं வேளையில है। நம்ம உதவி கேட்போம், அந்த உதவி நடக்கலனா அது ஒரு தீமையாய் நாம் பார்ப்போம். देखा एक समय पर हम मदद मांगते हैं, नहीं हुआ तो उसे बुराई के रूप में देखते हैं। எப்படி தாவீது நாபால்ட்ட வந்து கொஞ்சம் உதவி கேட்டார், कैसे दाऊद नाबाल से एक मदद को मांगा, ஆனால் நாபால் அதை செய்யாத பட்சத்தில் அவன் எனக்கு தீமை செய்தான் என்று சொல்கிறார். लेकिन नाबाल ने उसे भलाई नहीं किया इसलिए कहा वो मेरे लिए बुराई ஆனால் किया। இப்பொழுது ஒரு 4 விதமான தீமை இருக்கிறது, அது ஒரு சாதாரண தீமை அல்ல. यहाँ पे अभी 4 प्रकार की बुराई है, वो साधारण बुराई नहीं है। அது நம்மை அழிக்க நினைக்கிற தீமைகள், वो हमें नाश करने वाली बुराई है। அது உதவி செய்கிற சாதாரண தீமை அல்ல. वो मदद करने
करने वाली साधारण बुराई நம்மை नहीं है। அழிக்க நினைக்கிற ஒரு 4 விதமான தீமைகள் जो இருக்கிறது. हमें नाश करने वाले एक 4 प्रकार की बुराई है। அதின் நடுவுல நாம் அழியாமல் இருக்கத்தக்கதாக கர்த்தர் நன்மை செய்கிறார். उसके बीच में नाश न हो ऐसे रहने के लिए परमेश्वर मदद करेगा। யோசேப்பு சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். यूसुफ कहा आप मेरे लिए बुराई करने के लिए सोचा। என்ன தீமை செய்ய நினைத்தார்கள்? क्या बुराई करने के लिए सोचा? எதற்கு தீமை செய்ய நினைத்தார்கள்? किसके लिए बुराई करने के लिए सोचा? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தின் उत्पत्ति 37वां अध्याय 19ஆம் 20ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது 19 और 20 को हम पढ़ते समय Genesis chapter 37 19 and 20ல பாருங்க, उत्पत्ति 37 19 और 20 में देखेंगे ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான், एक दूसरे को देख कहा ये सपना देखने वाले आ रहा है, நாம் அவனை கொன்று हम इसे मार कर இந்த குழிகளில் ஒன்றிலே அவனை போட்டு इस घड़े एक में डालकर ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து என்று சொல்லுவோம் வாருங்கள், एक दुष्ट जानवर से खा गई ऐसे बोलेंगे। आओ அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் என்று பார்ப்போம். उसके सपने के अंत कैसा होगा ऐसा हम देखेंगे। இங்கு யோசேப்புனுடைய எதிர்காலத்தை அறிந்தவர்கள் தீமை செய்கிறார்கள். यहाँ पे यूसुफ के भविष्य को जाने हुए लोग यहाँ पे बुराई को करते हैं। அவருடைய எதிர்காலத்தை அறிந்திருக்கிறாங்க சகோதரர்கள். उसके भविष्य को जाने या उसके बड़े भाई हैं। இவனுக்கு என்ன எதிர்காலம் வர போகிறது? इसके लिए क्या भविष्य आने वाली है? இவன் நம்மை விட எல்லாத்தோட மேலா போக போறான். ये हमसे सब बड़ा होने वाला है। இவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தனைகுலிந்து நிற்க போகிறோம். इसके सामने हम सब सर झुका के खड़े होने वाले हैं। இவனுக்கு முன்பாக நம்முடைய தகப்பன் தாய் தகப்பன் கூட குனிந்து நிற்பார்கள். इसके सामने अपने माता पिता भी झुककर खड़े रहेंगे। இவனுடைய எதிர்காலம் மிக பெரியதாய் கர்த்தர் நியமித்திருக்கிறார் इसके जो भविष्य को परमेश्वर ने बड़े बड़े एक नियम है என்று அறிந்த அந்த சகோதரர்கள் ऐसे जाने हुए बड़े भाई அவனை பார்த்து சொல்லுகிறாங்க, उसे देख के कहते हैं உன்னுடைய எதிர்காலம் எப்படி அமைய போகிறது என்று பார்ப்போம். तेरे भविष्य कैसा होने वाली हम देखेंगे। அந்த வசனத்தின் அர்த்தம் அதுதான். वो वचन का मतलब वही உன்னுடைய है। சொப்பனை எப்படி நடக்குது என்று பார்ப்போம் तेरे என்றால், स्वप्न का फल कैसा होगा ऐसा देखेंगे। நீ ऐसे உன்னுடைய बोले तो। எதிர்காலத்தை குறித்து தரிசனம் கண்டாயே, तूने तेरे भविष्य के बारे में एक दर्शन देखा, உன்னுடைய எதிர்காலத்தை குறித்து சொப்பனம் கண்டாயே, तेरे भविष्य के बारे में सपने को அது देखा, உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கிறது என்று பார்ப்போம் என்று சொல்லி वो तेरे जीवन में कैसा होगा ऐसे देखेंगे बोलकर அவனை அழிக்கத்தக்கதாக தீமை செய்தார்கள். उसे नाश करने लायक बुराई को किए। இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில आज हमारे जीवन में நம்முடைய எதிர்காலத்தை அறிந்தவர்கள் தான் நமக்கு தீமை செய்வாங்க. हमारे भविष्य को जाने हुए लोग ही हमारे बुराई करेंगे। நம்மை குறித்து அறியாதவங்க தீமை செய்ய மாட்டாங்க. हमारे बारे में जाने हुए लोग बुराई नहीं करेंगे। எதிர்காலத்துல கர்த்தர் நம்மை இப்படி உயர்த்துவார், भविष्य में हमें परमेश्वर ऐसे ऊंचा करेगा। எதிர்காலத்துல உங்களுக்கு இப்படி ஒரு மேன்மை வரும், भविष्य में ऐसा एक आदर आपके लिए आएगी, உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் இருக்கிறது என்று சொல்லி आपके लिए ऐसा दर्शन है ऐसे बोलकर அறிந்தவர்கள் மாத்திரமே உங்களுடைய தரிசனத்தை கெடுக்கும்படி தீமை செய்வார்கள். तो जाने हुए लोग आपके दर्शन को बिगाड़ने के लिए बुराई को करेंगे। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அது இப்படி சொல்லலாம், इसे ऐसा कह सकते हैं சாத்தான் நம்முடைய தரிசனத்தை அறிந்து நமக்கு தீமை செய்கிறார். शैतान हमारा दर्शन को जानकर हमारे लिए बुराई करता है। நமக்கு தரிசனத்தை கொடுத்த தேவன் நமக்கு நன்மை செய்ய மாட்டாரா? तो हमारा दर्शन दिया परमेश्वर हमारे भलाई नहीं करेगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அவன் தரிசனத்தை அறிந்தவன் தான், दर्शन को जाना हुआ என்னுடைய है, எதிர்காலத்தை அவன் அறிந்திருக்கிறான், அவ்வளவுதான். आपके भविष्य को जाना बस उतना ही। ஆனா எனக்கான எதிர்காலத்தை உருவாக்கி வைத்திருக்கிறவர் நம்முடைய தேவன். मेरे लिए भविष्य को बना के रखा परमेश्वर हमारा परमेश्वर அந்த है। தேவன் நமக்கு தீமையிலிருந்து நன்மை நிச்சயமாய் செய்வார். उस परमेश्वर हमारे बुराई में से हमें भलाई करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால உங்களுடைய தரிசனத்தை சிதைக்க நினைக்கிற மனிதர்களை குறித்தோ சத்ருவை குறித்தோ நீங்கள் புலம்ப வேண்டாம். इसीलिए आपके दर्शन को बिगाड़ने के लिए नाश करने के लिए सोचने वाले शत्रु है मनुष्य के बारे में डरने की जरूरत नहीं ஏனா है, நமக்கு தரிசனம் கொடுத்தவர் நம்மோடு கூட क्योंकि இருக்கிறார். हमारा दर्शन दिया परमेश्वर हमारा संग है। எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும், कितना भी साल होने दो, எத்தனை சிறைச்சாலைகள் வந்தாலும், कितना भी बंदीगृह आने दो, எத்தனை இழப்புகள் வந்தாலும், कितना भी नुकसान आने दो, அதின் நடுவுல தரிசனத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் நம்மோடு கூட उसके बीच இருக்கிறார். में दर्शन को पूरा करने वाला परमेश्वर हमारा நம்முடைய संग है। எதிர்காலத்தை தீர்மானித்திருக்கிற தெய்வம் நம்மோடு கூட हमारे भविष्य को இருக்கிறார். निर्णय किया परमेश्वर हमारा संग है। அவர் நம்முடைய தீமையில நமக்கு நன்மை செய்கிறவராய் वो हमारे இருக்கிறார். बुराइयों में परमेश्वर हमारे लिए भलाई करेगा। ஹல்லேலூயா. हालेलुया। அதனால நம்முடைய எதிர்காலத்தை குறித்து தைரியமா இருக்கணும். इसलिए हमारे भविष्य के बारे में याव के साथ रहना நமக்கு है। கர்த்தர் கொடுத்திருக்கிற தரிசனத்தை குறித்து விசுவாசத்தோடு ஓடிக்கொண்டிருங்க. परमेश्वर हमें दिया हुआ दर्शन से विश्वास के साथ दौड़ते रहना है। தரிசனத்தை சிதைக்க தீமைகளை சத்துரு ஏற்படுத்துவார். दर्शन को बिगाड़ने के लिए बुराई को शैतान ஆனால் அதின் नियमेगा, நடுவுல கர்த்தர் நமக்கு நன்மை செய்வார். उसके बीच में परमेश्वर हमारे भलाई करेगा। இரண்டாவது இன்னொரு மனிதனை பாருங்க. दूसरा और एक मनुष्य को देखिए, 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தின் 7 இலிருந்து 9 வரைக்கும் பார்க்கும் பொழுது 18 अध्याय 7 से लेकर 9 तक देखते समय இப்போ தாவீதை குறித்து ஜனங்கள்லாம் சொல்றாங்க. यहाँ पे दाऊद को देख के लोग सब कहते हैं, ஸ்திரீகள்லாம் ஆடி பாடிட்டு வர்றாங்க. स्त्री सब नाच गाकर आ रहे हैं। இப்ப சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10000. आज साउल मारा 1000, दाऊद गात किया 10,000। இந்த வார்த்தை சவுலுக்கு விசனமாய் இருந்ததா? ये जो शब्द था साउल के लिए बहुत बुरा लगा।
அவனுக்கு 10,000 கொடுத்தாங்க, எனக்கு 1000 தான் கொடுத்தாங்களா? उसके लिए 10,000 दिए, मुझे सिर्फ 1000 दिए। ராஜாங்கம் மாத்திரம் தான் அவனுக்கு குறைவா இருக்கிறது राजगद्दी उसके लिए कमी है बोलकर அவனை அன்னார் முதற்கொண்டு அவனை விரோதமாய் பார்க்கிறான். उस दिन से लेके उसे एक विरोधी रूप में देखने लगा। அதிலிருந்து எப்படியாவது தாவீதை அழிக்கிறதுக்கு சவுல் ட்ரை பண்றார். तब से लेके दाऊद का किस्सा भी नाश करना करके साउल यत्न कर रहा है। இங்க ஏன் சவுல் தாவீதுக்கு விரோதமாய் தீமையை நினைக்கான்? यहाँ पे क्यों साउल दाऊद के विरुद्ध बुराई को सोचा? தாவீதினுடைய உயர்வை அறிந்தவன் அவனுக்கு தீமை செய்ய நினைக்கிறான். दाऊद को ऊंचाई का जाना हुआ, उसे बुराई करने के लिए सोचा। ஹல்லேலூயா. हालेलुया। தாவீது யார் தெரியுமா? दाऊद को ने पता ஒரு है, சாதாரண ஆட்டு மந்தையை மேய்க்கிறவனாய் உள்ளே வருகிறான். एक साधारण भेड़ को चराने वाला बोलकर अंदर आता है। அந்த கோலியாத்தை ஜெயித்த உடனே वो गोलियत के ऊपर विजय पाने के அவனுக்கு बाद சவுலின் படையில ஒரு சாதாரண சேவகன் அந்தஸ்து கிடைக்கிறது. उसके साउल के सेना पे साधारण एक सिपाही का अंदस्त मिलती இப்ப है। இந்த சேவகனின் அந்தஸ்துல ये जो सेवक का जो அவன் உண்மையாய் ஓடிக்கொண்டு இருக்கிறான். सच्चाई से दौड़ रहा है। அப்பொழுது ஜனங்கள் மத்தியில் அவன் புத்திமானாய் நடக்க கர்த்தர் கிருபை கொடுக்கிறார். अब लोगों के सामने बुद्धिमानी चलने के लिए परमेश्वर से अनुग्रह देता है। இதுவரைக்கும் தாவீதுனுடைய உயர்வு இவ்வளவு தான் வந்திருக்கு. अब तक दाऊद की ऊंचाई इधर तक ही आई थी। இன்னும் அதுக்கு மேல உயர் வரல. इसके ऊपर ऊंचाई नहीं आई। இப்பவும் அவன் சவுலுடைய ஒரு வேலைக்காரனை போல தான் இருந்து கொண்டு अब तक இருக்கிறான். साउल के लिए वो एक नौकर बनकर ही रहा था। ஆனால் சவுலுக்கு தெரிந்து விட்டது, लेकिन साउल जान लिया இவன் இப்ப இருக்குது வேலைக்காரன், ये अब ये नौकर है, ஆனா இவனுக்கு ராஜாங்கம் கிடைக்க போகுது. लेकिन इसके राजगद्दी मिलने वाली है। ஹல்லேலூயா. हालेलुया। இவனுக்கு ராஜாங்கம் மாத்திரம் தான் இப்ப குறைவா இருக்கு. इसके लिए राजगद्दी सिर्फ अभी कमी है। அப்ப சவுலுக்கு தாவீதுடைய உயர்வு தெரிந்து விட்டது. साउल को दाऊद की ऊंचाई मालूम पड़ गई। அதனால தான் பார்க்கறான், நான் இருக்கிற இடத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? इसीलिए वो देखता, मैं जो रहता हूं जगह कैसे छोड़ूं। ஹல்லேலூயா. हालेलुया। அந்த உயர்வை அறிந்த சவுல் தாவீதுக்கு தீமை செய்கிறான். उस ऊंचाई के जाना हुआ साउल दाऊद को बुराई करता है। ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்மை உயர்த்துகிறத பார்த்து தாங்க சாத்தான் நமக்கு தீமை செய்வான். प्रभु हमें ऊंचाई करता है, इसे देखकर ही शैतान हमें बुराई करता கர்த்தர் நமக்கு है। ஆசீர்வாதமே தரல அப்படினா, प्रभु हमें आशीर्वाद ही नहीं दिया तो, கர்த்தர் நமக்கு உயர்வே தரல அப்படினா, प्रभु हमारे लिए कोई ऊंचाई नहीं दिया तो சாத்தான் அவன் பாட்டுல தூங்கிட்டு இருப்பான். शैतान भी वैसे सोते रहेगा, மனிதர்களும் அவங்க பாட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. मनुष्य भी सोते रहेंगे। எப்பொழுது உங்களுக்கு உயர்வு வருகிறதோ जब आपके लिए ऊंचाई आती है அப்பொழுதுதான் தீமைகள் வர ஆரம்பிக்கும். तभी आपको बुराई आने लगती है। ஆனா ஒன்று புரிந்து கொள்ளுங்க, लेकिन एक समझ लीजिए, நம்முடைய உயர்வை நிர்ணயித்திருக்கிறவர் தேவன். जब हमारा ऊंचाई को निर्णय किया परमेश्वर है। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। அவர்தான் ஆட்டு மந்தையிலிருந்து ராஜா வரைக்கும் தாவீதை கொண்டு போக வேண்டும் என்று அவர் தீர்மானம் பண்ணி वही இருக்கிறார். भेड़शाला से लेके दाऊद को राजा बनाने ले जाने वाला वो निर्णय किया था। அவர் செயலை யார் நிறுத்த முடியும்? मुझे करने वाले कामों को कौन रोक सकता है? அவருடைய கையை யார் மடக்க முடியும்? उसका हाथ को कौन मोड़ सकता है? ஹல்லேலூயா. हालेलुया। அவருடைய செயலுக்கும் சொல்லுக்கும் எதிராக யார் நிற்க முடியும்? उसके क्रियाओं और उसके बातों के सामने कौन खड़े हो सकता இன்னைக்கு है? உங்களையும் என்னையும் உயர்த்துவேன் என்று நினைத்தவர் தேவன். आज आप और हमें ऊंचा करेगा ऐसा सोचा परमेश्वर है। நிச்சயமாக वो உயர்த்துவார். निश्चय ऊंचा करेगा। அந்த தீமைகள் வந்தாலும் கூட वो बुराई आने पर भी கர்த்தர் அதன் நடுவில் நன்மைகளை செய்து நம்மை உயர்த்துவார். परमेश्वर उसके बीच में भलाई करके हमें ऊंचा करेगा। எப்படி தாவீதை உயர்த்தினாரோ कैसे दाऊद को ऊंचा किया, அதே தேவன் நம்மோடு கூட वही இருக்கிறார். परमेश्वर हमारे साथ है। 1 சாமுவேல் 24 அதிகாரத்தின் 17 வசனம் சொல்லுகிறது, पहला शमूएल 24 अध्याय 17 वचन कहती है, இப்ப நான் உனக்கு தீமை செய்ய நினைச்சேன், मैं तेरे लिए बुराई करने के लिए ஆனா सोचा, நீ எனக்கு நன்மை செய்தாய்ப்பா. लेकिन तू मेरे लिए भलाई किया। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. அப்ப हालेलुया। நம்முடைய உயர்வை கெடுக்கிறவர்களுக்கு हमारे ऊंचाई को बिगाड़ने वाले को நம்ம தீமை செய்ய கூடாது, हम बुराई नहीं करना है, நம்ம நன்மை செஞ்சுக்கிட்டே हम இருக்கணும். भलाई करते रहना है। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நமக்கு உயர்வை கொடுப்பதும் கொடுக்க போவதும் நம்முடைய तो தேவன். हमें ऊंचाई दिया और देने वाला परमेश्वर है। ஒன்று, நம்முடைய எதிர்காலத்தையும் நம்முடைய தரிசனத்தையும் அறிந்தவர்கள் தீமை तो செய்வார்கள். हमारे भविष्य और दर्शन को जाने वाले लोग हमारे बुराई करेंगे। இரண்டாவது, நம்முடைய உயர்வை அறிந்தவர்கள் தீமை செய்வார்கள். दूसरा, हमारा ऊंचाई को जाने वाले लोग हमारे बुराई மூன்றாவது करेंगे। யார் தீமை செய்வா? तीसरा कौन हमारे बुराई எஸ்தர் करेगा? 3 அதிகாரத்தின் 5 6 வசனம். एस्तर तीसरा अध्याय 5 और 6। எஸ்தர் 3 அதிகாரம் 5 6 வசனத்தை பார்க்கும் பொழுது, तीसरा अध्याय 5 और 6 को देखते समय ஆமான் எஸ்தர் ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம் நிறைந்தவனாய் இருக்கிறார். आमान जब देखा कि एस्तर उसका दंडवत नहीं किया तो மொர்தெகாய் தன்னை வணங்காததை கண்டு मुर्देगा जब उसे दंडवत नहीं किया उसको மூர்க்கம் நிறைந்தவனாய் வருகிறான். गुस्सा हो गया। அவன் சொல்லுகிறான், இந்த மொர்தெகாய் மீது கை போடுவது எனக்கு லேசான காரியம், मुर्देगा ऊपर हाथ चलाना मेरे लिए आसान काम है, ஆனா இந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்க போறேன். लेकिन ये लोगों को नाश करने वाला हूं। ஏன் இந்த ஜனங்களை அழிக்கணும்? क्यों ये लोगों को नाश करना है? அந்த 8 வசனம் சொல்லுகிறது, 8वां वचन कहती है அவர்களுடைய வழக்கங்கள் उनके जो आदत है சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கு விகற்பமாய் இருக்கிறது. उनके सारे लोगों की रीति के विरुद्ध बहुत अलग था। இப்ப ஆமான் எதை பார்க்கிறான் தெரியுமா? अब यहाँ पे आमान किसको देखता है? மொர்தெகாய்க்குள்ளும் யூத ஜனங்களுக்கும் உள்ள வைராக்கியத்தை பார்க்கிறான். मुर्देगा और यहूदी लोग के अंदर की जलन को देखता है, அவர்களுக்குள்ளாக இருந்த விசுவாசத்தை பார்க்கிறான். उनके अंदर जो था विश्वास उसे देखता है। என்ன வணங்க அப்படி சொன்னா வணங்க மாட்டேங்கிறான். मुझे दंडवत करो ऐसे बोलने पर भी दंडवत नहीं அந்த करता है। ஜனங்கள்லாம்
वो लोग सब நாங்களாம் சிலையை வணங்குறோம், हम सब मूर्तियों को पूजा ஆனா करते அவங்க हैं, வேற எதையோ வணங்குறாங்க. लेकिन वो दूसरा किसी के दंडवत करते हैं। நாங்களாம் எங்க தேவனை ஆராதிக்கிறோம், हम हमारे भगवान को आराधना करते அவங்க हैं, வேற ஏதோ தெய்வத்தை वो ஆராதிக்கிறாங்க. दूसरे के परमेश्वर की आराधना करते हैं। எங்களுடைய வழக்கங்களுக்கும் அவங்களுடைய வழக்கங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. वो हमारे जो रीति और उनका रीति का एक फर्क है। அப்போ நம்முடைய விசுவாசத்தையும் நம்முடைய வைராக்கியத்தையும் பார்த்தவர்கள் தான் தீமை तो செய்வார்கள். हमारे विश्वास हमारे जलन को देखे लोग ही हमारे लिए बुराई करेंगे। அல்லேலூயா. हालेलुया। எப்படி ஆமான் வந்து யூத ஜனங்களுடைய விசுவாசத்தை வைராக்கியத்தை பார்த்து தீமை செய்ய நினைத்தானோ, कैसे आमान यहूदी लोग के विश्वास और जलन को देख के बुराई करने के लिए सोचा, அவர்களை முற்றிலும் அழித்து போட வேண்டும் நினைத்தானோ, उनको पूरे पूरे से नाश करना करके सोचा, அப்படியே वैसे ही நாம் விசுவாசத்தில் வளரும் பொழுதும் हम विश्वास में बढ़ते समय, கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் நிற்கும் பொழுதும் प्रभु के लिए जलन के साथ खड़े रहते நமக்கு समय தீமை செய்ய சத்துரு வரதான் हमारे செய்வான். लिए बुराई करने के लिए शत्रु आएगा ही, ஆனால் அதன் நடுவில் लेकिन उसका बीच में காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுகிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். कार्य को बदलाव में करने के लिए परमेश्वर हमारे संग அந்த है। தெய்வம் நம்முடைய தீமைகளை நன்மையாய் மாற்றி वो परमेश्वर हमारे बुराई को भलाई में बदल कर என்னுடைய வழக்கத்தை தொடர்றதுக்கு கர்த்தர் உதவி मेरा செய்வார். रीति को लगातार आगे करने के लिए परमेश्वर मदद करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் நடந்ததுங்க. वैसे ही हुआ। 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல காரியம் மாறுதலாய் முடிகிறது. नवा अध्याय पहला वचन में जो कार्य है बदल गई। அல்லேலூயா. हालेलूया। மாறனோட பாருங்க, तो बदलते ही देखो அவர்கள் தேவனை இன்னும் ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். उनके परमेश्वर और आराधना करने लगे। அதுவரைக்கும் அந்த குழுக்களுக்குள்ளாக இருந்த ஆராதனை तब तक वो मंडली के अंदर जो था आराधना தேசத்தின் ஜனங்களுக்குள் பரவ ஆரம்பித்தது. देश के लोगों के अंदर फैलने लगी। இன்றைக்கு நம்ம ஒரு சிறு கூட்டமா இருந்து ஆராய்த்துக் கொண்டு आज हम இருக்கிறோம். छोटा मंडली बैठकर हम आराधना कर रहे हैं। இன்றைக்கு சிறு கூட்டமா இருந்து தேவனை விசுவாசித்துக் கொண்டு இருக்கிறோம். छोटे भीड़ के समान बैठकर परमेश्वर के विश्वास कर रहे சிறு हैं। கூட்டமா இருந்து கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்று கொண்டு இருக்கிறோம். छोटे भीड़ के समान परमेश्वर जलन के साथ खड़े हैं। ஆனால் கர்த்தர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும் பொழுது लेकिन परमेश्वर विषय को बदलते समय இந்த கூட்டத்தின் வைராக்கியம் தேசம் முழுவதும் பரவ इस ஆரம்பிக்கும். मंडली की जो जलन सारे देश में फैल जाएगी। இந்த கூட்டத்தின் விசுவாசம் தேசம் முழுவதும் பரவ इस ஆரம்பிக்கும். मंडली की जो विश्वास सारे देश में फैल जाएगी। அன்னைக்கு கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிடுகிற ஜனங்கள் கூட उस दिन ஆரம்பிப்பார்கள். प्रभु ही परमेश्वर बोलकर कबूल करने वाले लोग होंगे। நமக்கு வருகிற தீமைகளை நன்மையாய் மாற்ற हमें மாற்றுவார். आने वाले बुराई को परमेश्वर भलाई में बदल அப்ப देगा। நம்முடைய வைராக்கியத்தை விசுவாசத்தையும் இன்னும் உறுதிப்படுத்தணும். हमारे जलन और विश्वास का और हम दृढ़ करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னும் விசுவாசமா ஜெபிக்கணும். और भी विश्वास से प्रार्थना இன்னும் करना है। வைராக்கியமா கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். और भी जलन के साथ परमेश्वर की सेवा करना है। ஏன்னா கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய வாசலை திறக்க போகிறார். क्योंकि परमेश्वर हमारे लिए बड़ा दरवाजा को खोलने நம்ம वाला தேசத்துல है। ஒரு பெரிய எழுப்புதல் வர हम போகுது. देश में बड़ा ही रियाई आने वाली है। அல்லேலூயா. हालेलुया। அதுக்கு தான் நாளைக்கு தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். इसलिए हम कल देश के लिए प्रार्थना करने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। நாளைக்கு மத்தியானம் இரவு ஜெபம் பண்ண போகிறோம். कल हम दोपहर और रात की प्रार्थना करने वाले நம்ம हैं। தேசத்திற்காக திறப்புல வைராக்கியமாய் நிற்போம். हम देश के लिए जोखिम में निडर होकर खड़ा रहेंगे। கர்த்தர் அன்றைக்கு செய்ததை இன்றைக்கும் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். प्रभु उस दिन जो किया आज भी करने के लिए सामर्थ्यवान परमेश्वर நான்காவது है। ஒரு தீமை நடக்கிறது. चौथा एक बुराई होती है। மத்தேயு 2ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம். मत्ती दूसरा अध्याय उसका 12 वचन 16 वचन। மேத்யூ சாப்டர் 2 verse 16ல பாருங்க. मत्ती दूसरा अध्याय 16 वचन को देखिए। 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்லும்படியாக ஏரோது கட்டளை கொடுக்கிறார். 2 उम्र के नीचे जो भी बच्चे हैं उसे मारने के लिए हेरोद ने आज्ञा दे दी। இங்கு ஒரு அழிவு வருகிறது. यहाँ पे एक नाश आती है। யாருக்கு? இயேசு பிறந்ததுக்கு. किसके लिए? यीशु मसीह जन्म हुआ इसलिए। அல்லேலூயா. हालेलुया। இப்போ இந்த அழிவு இந்த தீமை ஏன் வருகிறது ये बुराई क्यों आती है? என்று பார்த்தோனா ऐसे देखिए ஏரோதுக்கு ஒரு செய்தி போகிறது. हेरोदस के लिए एक समाचार जाती யூதருக்கு है। ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? यहूदी के लिए राजा करके जन्म कहां पर है? இப்ப ஏரோது பார்க்கிறார், நான் தான் ராஜா. हेरोद देखता है मैं ही तो राजा हूं, ஆனா எனக்கு விரோதமா இன்னொரு ராஜாவா? लेकिन मेरा विरोध और एक राजा है क्या? அப்படினா அந்த ராஜா நிச்சயமாக என்னை அழித்துட்டு தான் ராஜாவா முடியும். तो वो राजा निश्चय मुझे नाश करके राजा बन सकता है। இப்போ ஒரு ராஜா இருக்கும் பொழுது இன்னொரு ராஜா உருவாக முடியாது. एक राजा होते समय और एक राजा नहीं बन सकता। ஒண்ணு அந்த ராஜா மரிக்கணும் இல்லனா அழிக்கணும். एक तो राजा मरना है ना तो नाश होना है। இப்போ இவருக்கு புரிந்து போயிட்டு அவர் ராஜாவாய் மாறுவார் என்றால் अब ये समझ गया वो राजा करके राजा बन गया तो என்னுடைய ராஜாங்கம் பறிக்கப்படும். मेरा राजगद्दी मेरे से छीन ली जाएगी। அல்லேலூயா. हालेलुया। நம் மூலமாக வருகிற அழிவை உணர்ந்தவர்கள் தான் தீமை செய்வார்கள். हमारे द्वारा आने वाली नाश को स्मरण के लोग ही हमारे बुराई करेंगे। இது அப்படியே சாத்தானுக்கு இயேசுவுக்கு ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படினா जैसे शैतान और यीशु मसीह के तुल्य में देखेंगे तो ஸ்திரீயின் வித்து சாத்தானை நசுக்கும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருக்கிறான். स्त्री का जो बीज है शैतान को कुचलेगा करके वो अच्छी तरह जानता है। அதை தான் ஆபேலின் நாட்கள் முதற்கொண்டு वो उसी को ही आबेल का दिन से लेकर ஒவ்வொரு ஆண் பிள்ளையாய் கொண்டு வருகிறார். हर एक बेटे को मार कर आ रहा है। அல்லேலூயா. हालेलुया। ஒவ்வொரு ஆண் பிள்ளையும் கொன்னுகிட்டே இருக்கணும். हर एक बेटे को मारना है। ஏன்னா என்னை தலையை நசுக்க போகிற ஒரு பிள்ளை வர போகுது. मेरे शैतान के सिर को कुचलने वाला एक बेटा आने அது वाला है। ஆபேலின் நாட்கள் நடந்தது. वो आबेल के दिन में हुई। மோசேயின் நாட்கள் मूसा நடந்தது. के दिन में हुई। அதே போல இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் நடக்க यीशु ஆரம்பித்தது. मसीह के दिन में भी होने लगी। ஆனால் இதன் நடுவிலும் लेकिन इसका बीच में भी சாத்தானை நசுக்குகிற இயேசு கிறிஸ்து பிறந்தார். शैतान को कुचलने वाला यीशु मसीह जन्म हुआ। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போ நம் மூலமாக அழிவை பார்க்க விரும்புறது நமக்கு தீமை செய்வாங்க. तो हमारे द्वारा नाश को देखने वाले हमारे लिए बुराई को करेंगे। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்முடைய
காலின் கீழாக சாத்தானை நசுக்குவார் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. तो आज हमारे पैरों के नीचे शैतान को कुचलेगा बोलकर वचन कही है. அப்ப சாத்தானுக்கு தெரியும் शैतान जानता है இயேசு மாத்திரம் என்ன அழிக்கல, यीशु मसीह मुझे नाश नहीं करेगा. இயேசுவின் பிள்ளைகளாகிய இவர்களும் என்னை அழிக்க போகிறார்கள். यीशु मसीह का बच्चे ये भी मुझे नाश करने वाले हैं. அதனால தான் என்ன பண்றான், நமக்கு தீமை செய்கிறான். इसीलिए हमारे लिए बुराई करता है. ஹல்லேலூயா. हालेलुया. எந்த மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை जिस मृत्यु के अधिकारी शैतान को தன்னுடைய மரணத்தினாலே இயேசு கிறிஸ்து ஜெயித்தாரோ अपने मृत्यु से यीशु मसीह विजय पाया, அதே வல்லமை இன்னைக்கு நம்மிடத்திலும் இருக்கிறது. वही सामर्थ आज हमारे अंदर भी அப்ப है. நம்மளமாக அவனுக்கு அழிவு வரும் என்று தெரிந்து இருக்கிறதுனால तो தான் हमारे द्वारा उसके लिए नाश आने वाला ऐसा जाना है. इसीलिए வெளிப்படுத்தல் நம்ம பார்க்கும் பொழுது प्रकाशित वाक्य में ஆண் देखें, பிள்ளையை பெற்ற அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்துகிறது. जो पुरुष पुत्र को जन्म दिया वो स्त्री को दुख पहुंचाती அந்த है, ஆண் பிள்ளையை கொல்ல முயற்சி பண்ணுகிறது. जो पुत्र को मारने के लिए प्रयास करती அப்படிதான் है. இன்னைக்கு சாத்தான் நம்முடைய வாழ்க்கையில தீமைகளுக்கு மேல் தீமை செய்து கொண்டு वो शैतान हमारे जीवन में बुराई के ऊपर बुराई करता நம்மை है, அழிக்க நினைக்கலாம். हमें नाश करने ஆனால் के लिए सोच सकता கர்த்தர் है, அது நடுவுல நமக்கு நன்மை செய்வார். लेकिन प्रभु उसके बीच में हमारे लिए भलाई करेगा. அப்போ தீமைகளுக்கு நடுவில் கர்த்தர் நன்மை செய்கிறார். बुराई के बीच में परमेश्वर भलाई करता है. எப்படிப்பட்ட தீமைகள் வருகிறது? कैसे बुराई आती है? முதலாவதாக पहला, நம்முடைய எதிர்காலத்தையும் தரிசனத்தை அறிந்தவர்கள் தீமை செய்கிறார்கள். हमारे भविष्य के दर्शन को जाने वाले लोग हमारे लिए बुराई இரண்டாவது करते हैं. நம்முடைய உயர்வை அறிந்தவர்கள் தீமை செய்கிறார்கள். दूसरा, हम ऊंचाई को जाने वाले लोग हमारे लिए बुराई करते हैं. மூன்றாவது நம்முடைய வைராக்கியத்தையும் விசுவாசத்தை அறிந்தவர்கள் தீமை செய்கிறார்கள். तीसरा, हमारे जलन और विश्वास को देखे हुए लोग हमारे लिए बुराई करेंगे. மூன்றாவது நம் மூலம் வருகிற அழிவை பார்க்கிறவர்கள் தீமை அறிந்தவர்கள் தீமை செய்கிறார்கள். हमारे द्वारा आने वाले नाश को देखकर लोग उसे उसके लिए बुराई करते இது हैं. நடுவுல इसका बीच में கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறார். प्रभु हमारे लिए भलाई करता है, அழிவிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறார். नाश से हमें बचाता है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப தீமையின் நடுவுல கர்த்தர் நன்மை செய்கிறார். बुराई के बीच में परमेश्वर भलाई करता है. இரண்டாவது கர்த்தர் எதற்கு நன்மை செய்கிறார்? दूसरा, परमेश्वर किसके लिए भलाई करता 2 है? சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது दूसरा सामुएल 12 अध्याय उसका 15 वचन 2 சாமுவேல் 16:12ல பாருங்க. 16-12 को देखिए. 2 Samuel chapter 16 verse 12. दूसरा सामुएल 16 अध्याय. ஒருவேளை கர்த்தரின் சிறுமையை பார்த்து, हो सकता है परमेश्वर मेरा छोटापन को देखकर, சிறுமையை பார்த்து அவன் இந்த நாளில் அவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக ये जो निंदा किया है, निंदा के बदले में எனக்கு நன்மையை சரி கட்டுவார். मुझे भलाई देगा. இரண்டாவது கர்த்தர் எதற்கு நன்மை செய்கிறார் தெரியுமா? दूसरा परमेश्वर किसके लिए भलाई करता है? நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிந்தனைக்கு பதிலாக நன்மை செய்கிறார். हमारे जीवन में आने वाली निंदा के बदले में भलाई करता है. நம்முடைய வாழ்க்கையில் 2 விதமான நேரத்தில் நிந்தைகள் வருகிறது. हमारे जीवन में 2 समय निंदा आती है. ஒன்று தாவீது இங்கு சொல்லுகிறது போல, एक दाऊद जैसा यहाँ पे कहता है, என்னுடைய சிறுமையில எனக்கு நிந்திக்கிறான் அவன். मेरे जो छोटेपन में मुझे निंदा करते समय சீமையை நிந்தித்துக் கொண்டு வருகிறான். सीमाई निंदा करके आ रहा है. தாவீதோடு இருக்கிறவங்க கேட்கலாங்க, நாங்கள அவன் அடிக்கட்டுமா? दाऊद के साथी उसे पूछते हैं, उसे नाश कर दूं? ஆனா தாவீது சொல்கிறான், இல்ல இல்ல வேண்டாம். लेकिन दाऊद कहता है नहीं नहीं, ஏன் கற்ப பிறப்பான என் குமாரனே என் பிராண வாங்க தேடுறான். मेरे जो बेटा है मेरे प्राण को लेने के लिए चाहता है. இந்த பென்யமீன் அதை விட அதிகமா செய்யட்டும். ये जो बिन्यामीनी जो उसे अधिक करने दो. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் அப்படியே விட்டுருங்க. उसे ऐसे ही छोड़ दो. ஆனால் लेकिन அவன் நிந்தித்த அந்த நிந்தனைக்கு பதிலாக निंदा किया और निंदा के बदले में என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை சரி கட்டுவார். मेरा जीवन में परमेश्वर भलाई को देगा. இன்னைக்கு நம்முடைய சிறுமையை பார்த்து आज हमारे छोटेपन को சில देखकर பேர் நம்மை நிந்திக்கலாம். कुछ लोग हमें निंदा कर सकते हैं. ஒண்ணுமில்லாதவன் சொல்லி நிந்திக்கலாம். ये व्यर्थ है करके उसको எல்லாத்தையும் निंदा कर இழந்து सकते हैं. போனவன் என்று சொல்லி सब நிந்திக்கலாம். कुछ खो गया ऐसा बोल के निंदा कर सकते हैं. மதீனனாய் வாழ்ந்து விட்டான் என்று சொல்லி ये நிந்திக்கலாம். मूर्ख करके जीवन बिताए करके बोल के निंदा தாவீதுடைய कर सकते வாழ்க்கையில் हैं. நிந்தை அப்படித்தான் दाऊद வருகிறது. के जीवन में उसे निंदा आती है. நல்ல ராஜாவா இருந்து கொண்டு अच्छा இருக்கிறார். राजा बनकर था. ஒரு பிள்ளை அவனை விரட்டுது. एक बेटा उसे भगाता है. சொந்த பிள்ளையால் விரட்டப்படும் பொழுது उसके बच्चे से वो भगाए के जाने இந்த पर சீமையை தாவீதை நிந்திக்கிறான். ये सीमे जो है दाऊद को निंदा करता है. சோ நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சிறுமையை கொண்டு நிந்தனைகள் வரலாம். हमारे जीवन में जो छोटापन है उसके द्वारा निंदा आ सकती है. இரண்டாவது ஒரு நிந்தை வருகிறது. दूसरा एक निंदा आती है. சங்கீதம் 123ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. बन सकता है 123 चौथा अध्याय कहती है. Psalms 123:4ல பார்க்கும் பொழுது बन सकता है 123 उसका चौथा वचन कहती है. சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் सुखे लोगों के टट्टे से, அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் என் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. अहंकारियों के अपमान से बहुत ही भर गया हूं. சுக ஜீவிகளுடைய நிந்தை. सुखी लोगों के टट्टों से. அப்ப சில பேர் ரொம்ப நல்லா வாழ்வாங்க. कुछ लोग बहुत अच्छा जीते हैं. அவங்களுக்கு நல்ல ஐஸ்வர்யம் இருக்கும், उनके लिए अच्छा धन होगी, நல்ல ஆசீர்வாதம் இருக்கும், अच्छा आशीर्वाद होगी, நல்ல வேலைகள் இருக்கும். अच्छे काम होती है. அவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா? वे लोग क्या करते हैं पता है? தனக்கு முன்பாக இருக்கிற இல்லாதவனை பார்த்து நிந்திக்கிறார்கள். अपने सामने जिसके पास नहीं है उसे देख के निंदा करते हैं. சில வேளை இது நம்ம குடும்பங்கள கூட நடக்கலாம். उसे
हमारे परिवार में भी हो सकती है। நம்முடைய சகோதரனோ சகோதரியோ ஒருவர் நல்ல உயர்ந்து இருக்கும் பொழுது हमारे भाई बहन ऐसे ऊंचे पद में रहते समय அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஜாப் கிடைச்சிருக்கலாம், उनके लिए ऐसा अच्छे नौकरी मिल நல்ல सकती அந்த है, வேலை நிமித்தமாக நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு வந்திருக்கலாம். काम के कारण अच्छा आशीर्वाद आई रहेगी। இவங்க இல்லாத சகோதர சகோதரி பார்த்து என்ன பண்ணுவாங்க, जिनके पास नहीं है वो भाई बहन को देख के क्या कहते நீ हैं, பொழைக்க தெரியாம வாழ்ந்துட்டப்பா तुझे तुझे जीने नहीं आता है, ஹல்லேலூயா हालेलुया। என்று சொல்லி அவனை நிந்திப்பார்கள். ऐसे कहकर उसके टट्टे उड़ाते हैं। அப்போ ஒருவன் சுகமாய் வாழ்ந்திருக்கும் பொழுது एक सुखी जीते समय ஒருவனுடைய வாழ்க்கையில நிந்தை வருகிறது. एक के जीवन में निंदा आती है। ஹல்லேலூயா. हालेलुया। இப்படிதான் நம்முடைய வாழ்க்கையிலும் இரண்டு விதமான நிந்தைகள் வரலாம். वैसे हमारे जीवन में ऐसे दो प्रकार की निंदा आ सकती है। ஒன்று நம்முடைய சிறுமையில நிந்தை வருகிறது, जैसे हमारे कंगालपन में हमारे निंदा आती है। இன்னொன்று நமக்கு முன்பாக சுகமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறவனால நிந்தை एक வருகிறது. तो हमारे सामने एक सुखी लोग जो जीते हैं उनके द्वारा हमारे निंदा आती ஆனால் है। இந்த ரெண்டு விதமான நிந்தையின் நடுவிலோ लेकिन दो प्रकार की निंदों के बीच में கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிறவராய் प्रभु हमारे भलाई करने वाला बनकर है। ஹல்லேலூயா. हालेलुया। தாவீதுக்கு நன்மை செய்தார் அல்லவா? दाऊद की भलाई किया नहीं, எந்த சீமையை தூஷித்தானோ जिस सीमे निंदा किया அதே சீமை தாவீது முன்பாக வந்து மண்டியிட்டு மன்னிப்பு கேட்படி கர்த்தர் செய்தார். वही सीमे दाऊद के सामने आके घुटने टेकर क्षमा मांगने के लिए परमेश्वर ने தாவீதை किया। மறுபடியும் கொண்டு வந்து உயர்த்தினார் அல்லவா? दाऊद को फिर से ले आकर ऊंचा किया ना। கர்த்தர் நம்முடைய சிறுமையிலிருந்து நம்மை உயர்த்தி நமக்கு நன்மை செய்வார். परमेश्वर हमारे छोटेपन से हमें उठाकर हमारे भलाई करेगा। யார் நம்மை நிந்தித்தார்களோ அவர்கள் முன்பாக கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துவார். जो कोई हमारे निंदा किया उनके सामने हमारे सिर को ऊंचा करेगा। கர்த்தர் அப்படிப்பட்ட அதிசயத்தை கர்த்தர் இந்த மாசத்துல அநேகருக்கு செய்வாரா? प्रभु ऐसे अद्भुत कामों को कई सारे लोगों परमेश्वर ये महीने करने वाला அந்த है। வசனத்திலும் அவர் நம்மோடு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும். तीसरा वचन कहते हैं हमारे संग रहकर करने वाला विषय जो बड़ा है। ஹல்லேலூயா. हालेलुया। சோ அப்ப நம்ம நிந்தையில கர்த்தர் நமக்கு நன்மை हमारे செய்வார். निंदाओं में परमेश्वर हमारे भलाई करता है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு தீமையில கர்த்தர் நமக்கு நன்மை एक तो செய்கிறார். बुराई में परमेश्वर हमारे भलाई करता है। இரண்டாவது நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற நிந்தையில நன்மை तीसरा செய்கிறார். हमारे जीवन में आने वाले निंदा के कारण हमारे भलाई करता है। மூன்றாவது ஒரு நன்மை பார்த்து முடிக்க போகிறோம். तीसरा एक भलाई को देखकर खत्म करने மத்தேயு वाला है। 7 அதிகாரம் 11 வசனம். मत्ती 7वां अध्याय 11 वचन। மத்தேயு chapter 7:11ல मत्ती 7वां अध्याय 11 वचन में தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் நன்மை செய்கிறார். अपने और विनती करने वाले लोगों के लिए वो जो भलाई करता है। ஹல்லேலூயா. हालेलुया। அவரை பார்த்து ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்றாரா? उसकी ओर देख के प्रार्थना करने वाले को वो भलाई करता சோ है। இன்னைக்கு இந்த 3 நாட்கள் நம்ம உபவாசித்து ஜெபிக்கிறோம் அல்லவா? तीन दिन उपवास करके प्रार्थना करते हैं நமக்கு கர்த்தர் நன்மை செய்வார். ना, हमें परमेश्वर भलाई இப்போ करेगा। எப்படிப்பட்ட நன்மை நடக்கிறது? अभी कैसे भलाइयां होती है? இங்க சொல்றாரு பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கறீங்க. बुरे लोग आपके बच्चों को भलाई को देते हैं। இதை லூக்கா 11 அதிகாரத்துல கூட நம்ம பார்க்க முடியும். इसे लूका 11 अध्याय में भी हम देख सकते हैं। 11 13 வரைக்கும் பார்க்கும் பொழுது तो 11 13 तक देखते அந்த समय இதே சம்பவத்தை சொல்றாங்க. वहां पे यही संभव को कहते हैं। இப்போ இங்க என்ன நன்மை நடக்கிறது? यहाँ पे कौन सा भलाई यहाँ पे होती है? கர்த்தர் எப்படிப்பட்ட நன்மையை ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார்? परमेश्वर कैसे भलाई को प्रार्थना करने वाले लोगों को देता है? ஒன்று एक நம்முடைய ஜெபத்துல நாம் நல்லதை கேட்டால் நிச்சயமா நல்லதை हमारे தருவார். प्रार्थना में हम अच्छी चीजों को मांगेंगे तो निश्चय हमारे भलाई होगी। हालेलुया। हालेलुया। ஞானத்தை வேணும்னு சாலமோன் கேட்டார், ஞானத்தை கொடுத்தார். ज्ञान को चाहिए करके सुलेमान मांगा, ज्ञान को दे दिया। ஹல்லேலூயா. हालेलुया। வரங்கள் வேணும்னு சீக்கிரம் கேட்டாங்க, வரங்களை கொடுத்தார். वरदान चाहिए बोल के चेले मांगे, वरदान को दे दिया। யார் ஒருவர் நல்லதை ஜெபத்தில் கேட்கிறாங்களோ கர்த்தர் நிச்சயமாக நல்லதையே தருவார். जो कोई भले कामों को प्रार्थना में मांगता है उनका निश्चय भलाई को ही करेगा। அப்படிப்பட்ட நன்மை செய்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். ऐसे भलाई करने वाला परमेश्वर हमारा परमेश्वर ஹல்லேலூயா. है। हालेलुया। அவர் ஒருபோதும் நாம் நன்மையை கேட்டால் தீமையை தர वो மாட்டார். कभी भी हम भलाई मांगने पर बुराई को नहीं देगा। இரண்டாவதாக दूसरा நாம் ஜெபத்துல சில வேளையில நமக்கு தீங்கு விளைவிக்கிற காரியத்தை கேட்டுருவோம். तो हम कुछ समय प्रार्थना में हमारे बुराई होने वाली वो विषय को मांग लेते நம்ம हैं। தெரியாம கேட்டுருவோம். हम अनजान में मांग लेते हैं। எப்படி யோனா கேட்டார்ல, என்ன கொன்னு போட்டா நல்லா இருக்கும். जैसे योना ने मांग लिया ना, मुझे मार डालो तो बहुत अच्छा होगा। பாருங்க, யோனா கீழே படுத்திருக்கிறாரு. योना नीचे सोया ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்துட்டு இருக்கு. एक पेड़ उग रही है। ஆமணக்கு செடியை அழித்தவருக்கு யோனாவை அழிக்க எவ்வளவு நேரம் ஆகும்? वो जो पेड़ को नाश किया परमेश्वर, योना को नाश करने में कितना समय होगी? ரொம்ப நேரம் ஆயிருக்காது. बहुत समय नहीं हुई रहेगी। ஆனா அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்கல. उस प्रार्थना को परमेश्वर ने नहीं सुना। ஹல்லேலூயா. அப்போ நாம் சில வேளையில் நமக்கு தீங்கு விளைவிக்கிற காரியத்தை கேட்டாலும் उस समय हमें हानि पहुंचाने वाली बातों को मांगने पर भी கர்த்தர் நன்மையை மாத்திரம் தான் தருவார். परमेश्वर भलाई को ही देगा। ஹல்லேலூயா. हालेलुया। ஹல்லேலூயா. हालेलुया। ஏன்னா நம்ம அறியாமல் கேட்டு क्योंकि விடுகிறோம். हम अनजान में मांग लेते அல்லது हैं, சூழ்நிலை நிமித்தம் கேட்டு விடுகிறோம். परिस्थिति के कारण मांगते हैं। எலியாவும் அப்படிதான் கேட்டார், நான் சாகிறது எனக்கு நலமா இருக்கும். एलिया भी वैसी बोला, मैं मरने से बहुत अच्छा ஆண்டவர் होगा। சாவையை கொடுத்தாரு. परमेश्वर मौत को दे दिया ஆண்டவர் क्या? இல்லப்பா, நீ இன்னும் கொஞ்சம் ஓடுப்பா. नहीं और तो दौड़। ஹல்லேலூயா. हालेलुया। அப்ப நல்லதை கேட்டாலும் நன்மை செய்கிற தெய்வம் நம்மோடு கூட तो இருக்கிறார். भलाई को मांगने पर भलाई को करने वाला परमेश्वर हमारे संग है। சில வேளை அறியாமல் தீமையை கேட்டாலும் கூட நல்லதை மாத்திரம் தருவது தான் நம்ம தேவன் उस இருக்கிறார். समय अनजान में बुराई को मांगने पर भलाई को करने के लिए हमारे संग है। மூன்றாவது, तीसरा, பொல்லாதவர்களாகிய ஒரு தகப்பன் நமக்கு நன்மை தருவான். एक बुरा पिता हमारे लिए
भलाई को देगा। அப்ப அந்த பொல்லாத தகப்பனை காட்டிலும் ये बुरे पिता से तुल्य में நம்முடைய பரம தகப்பன் நன்மையை அதிகமாய் தருவார். हमारे परम पिता भलाई को बहुत अधिक देगा। நம்ம கேட்பது பொல்லாத தகப்பன்ட்ட அல்ல, हम जो मांगते हैं बुरा पिता से नहीं, நம்ம நல்ல தகப்பன்ட்ட हम கேட்கிறோம். अच्छे पिता से मांगते हैं। அல்லேலூயா. हालेलुया। நான்காவது என்ன தெரியுமா? चौथा क्या पता है? ஆண்டு இந்த ஊமையை சொல்லும் பொழுது परमेश्वर दृष्टांत को कहते समय பொல்லாத அந்த தகப்பன் जो बुरा पिता जो है, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா? वो जो मछली को मांगने पर सांप को அப்பத்தை கேட்டா देगा, கல்ல கொடுப்பானா? रोटी को मांगने पर पत्थर को देगा, முட்டையை கேட்டா தேலை கொடுப்பானா? अंडे मांगने पर बिच्छू को देगा। இப்ப பாருங்க, இந்த பொல்லாதவர்கள் நடுவுல ये बुरे लोग इनके बीच में ஒரு நல்ல தகப்பனை குறித்து ஆண்டவர் एक பேசினார். अच्छे पिता के बारे में परमेश्वर कहता है। புரியுதா? आपको समझ में आता है? அல்லேலூயா. हालेलुया। பொல்லாதவர்கள் தான் बुरे लोग हैं, அவர்கள் நடுவுல ஒரு நல்ல தகப்பனை குறித்து பேசினார். लेकिन उनके बीच में एक अच्छे पिता के बारे में कहता है। அந்த நல்ல தகப்பனே கொடுக்கும் பொழுது அதை விட நல்ல தகப்பன் இயேசு वो கிறிஸ்து. अच्छे पिता देते समय उससे भी अच्छे पिता यीशु मसीह है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு जब विनती कर लेते हैं, அவர்கள் நன்மையை கேட்டால் நன்மையை கொடுப்பார், वो जब भलाई मांगे तो भलाई देगा, தீமையை கேட்டாலும் நன்மை தான் கொடுப்பார். बुराई मांगेगी तो भी भलाई देगा। பொல்லாத ஜனங்கள் கொடுத்தாலும் நல்ல பரமகதான் நல்லதை கொடுப்பார். दुष्ट लोग देते हैं वैसा, लेकिन परम पिता अच्छे को देता है। இன்னொன்னு இதான், நல்ல தகப்பனே கொடுத்தாலும் அதை விட அதிகமா நம்ம நல்ல தகவன் தருவார். अच्छे पिता देने पर भी उससे अधिक अपने अच्छे पिता देगा। இதுல நம்ம கேட்கிறது ரொம்ப முக்கியம். इसमें मांगना बहुत அப்ப मुख्य நம்ம है। ஜெபித்து கொண்டே இருக்க तो வேண்டும். प्रार्थना करते रहना இந்த है। ஜெபத்திற்கு கர்த்தர் நன்மை செய்கிறவராய் ये இருக்கிறார். प्रार्थना का परमेश्वर भलाई करने वाला परमेश्वर है। அல்லேலூயா. हालेलुया। இது ஆவிக்குரிய நம்ம அர்த்தத்துல பார்த்தோம் அப்படின்னா ये आत्मिक मतलब में हम देखेंगे லூக்கா 11ஆம் அதிகாரத்து 11 இருந்து 14 வரைக்கும் பாருங்க. 11 से लेकर 14 तक देखिए। அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, கல்லுக்கு பதிலாக அவன் அப்பத்திற்கு பதிலாக கல்லை கொடுப்பானா? वो जो रोटी के बदले में पत्थर को देगा क्या? இந்த கல் என்பது என்ன தெரியுமா? ये पत्थर बोलते क्या? இருதயத்தை மந்தமாக்கும் ஒரு ஆவி. हृदय को मंद करने वाला एक आत्मा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆனா அப்போ இருதயத்தை செழிப்பாக்குகிறது. लेकिन जो रोटी है हृदय को मगन करती है। கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தை செழிப்பாக்குகிறது. परमेश्वर का जो वचन हमें हृदय में एक हरियाली को लाती அதனால है। ஒரு நாளும் इसीलिए हमेशा இருதயத்தை மந்தமாக்குற ஆவியை கர்த்தர் கொடுக்க மாட்டார். हृदय को मंद करने वाले आत्मा को कभी नहीं देगा। ஜெபிக்கிறவர்களுக்கு உற்சாகமுள்ள ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். प्रार्थना करने वाले को उत्साहित आत्मा को देता है। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவது பாருங்க, அவன் மீனை கேட்டால் வந்து பாம்பை கொடுப்பானா? दूसरा देखिए, मछली को मांगने पर सांप को देगा क्या? அல்லேலூயா. हालेलुया। இந்த பாம்பு என்பது வஞ்சிக்கிற ஒரு ஆவி. ये जो सांप है वंचित करने वाला एक आत्मा ஆனா है। மீன் என்ன தெரியுமா? लेकिन मछली क्या पता है? எங்கேயோ இருந்த பேதுருவை அவரண்டை கொண்டு வந்த ஒரு கிரியை. तो वहां पे कहां पर भी था, पत्रुस का लाया हुआ एक क्रिया है। போட் நிறைய மீன் வந்தோன்னா ஆண்டு முன்னாடி ஓடி வந்துட்டான். नाव भरकर मछली आने पर परमेश्वर के पीछे आ गया। அல்லேலூயா. हालेलुया। அப்ப வஞ்சித்து நம்ம ஏமாற்றுகிற ஆவியை ஒரு நாள் ஆண்டு கொடுக்க तो மாட்டார். वंचित करके हमें धोखा देने वाले आत्मा को कभी हमें नहीं देगा। அவரண்டை கிட்டி சேர்க்கிற ஆவியை தான் கர்த்தர் நமக்கு उसके கொடுப்பார். पास खींचने वाली आत्मा को ही परमेश्वर देगा। அதே போல தேளை கொடுப்பானோ? वैसा बिच्छू को देगा क्या? தேள் என்பது வேதனைப்படுத்தி கொள்ளுகிற ஒன்று. देखो, बिच्छू बोले थे वेदना देकर मारने वाले एक आत्मा। அல்லேலூயா. हालेलुया। முட்டையை கேட்டா தேளை கொடுப்பானா? अंडे को मांगने पर बिच्छू को देगा। முட்டை என்பது என்ன தெரியுமா? अंडा बोले तो தன் மீது அசைவாடுகிற தன்னுடைய தாய்க்காக இனப்பெருக்கம் செய்கிறது. तो अपने ऊपर मंडलाने वाली अपने माँ के लिए अपने आबादी बढ़ाती है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கு நம்ம தேவன் நம்ம மீது அசைவாடி கொண்டு आज இருக்கிறார். हमारा परमेश्वर हमारा ऊपर मंडला रहा है। ஆவியானவர் நம்ம மீது அசைவாடி கொண்டு இருக்கிறார். पवित्र आत्मा हमारे ऊपर मंडलाता है। அவருக்காக ஆத்துமாக்களை கொடுக்கிற ஒரு முட்டையை தான் இன்னைக்கு நம்ம. उसके लिए प्राणों को देने वाले एक अंडा ही हम हैं। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு ஆண்டவர் ஒருபோதும் हमें परमेश्वर कभी भी தேளை போல மற்றவங்களை அழிக்கிற ஆவியை கொடுக்க மாட்டார். बिच्छू के समान दूसरे का नाश करने वाले आत्मा को न कभी नहीं देगा। இத சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்றாரு, इसे कह कर ही परमेश्वर कहता है, நம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு பரிசுத்த ஆவியை தராமல் இருப்பது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. अपने पास मांगने वाले को पवित्र आत्मा को नहीं देगा क्या? वो நிச்சயமாய் தருவார் அவர். निश्चय देगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. அப்போ வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்க நன்மை செய்கிறார். विनती करने वाले को परमेश्वर भलाई करता है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப இந்த நன்மை எப்படி செய்கிறார், ஒரு எந்தெந்த காலத்துல செய்யற மாத்திரம் நான் ஷார்ட்டா சொல்லி முடிக்கிறேன். भलाई किस किस समय पर करता है करके सारांश में மூன்றே कहता हूं। காரியத்தை நம்ம தியானித்து இருக்கிறோம். तीन विषयों का ஒன்று मध्यम किए தீமைக்கு हैं। நன்மை செய்வார், एक बुराई के लिए भलाई करेगा। இரண்டாவது நிந்தனைக்கு பதில் நன்மை செய்வார், दूसरा निंदा के बदले में भलाई करेगा। மூன்றாவது நம்முடைய வேண்டுதலுக்கு நன்மை செய்வார். तीसरा हमारे विनती के लिए हमारे भलाई करेगा। அல்லேலூயா. हालेलुया। இப்போ எந்தெந்த காலத்துல செய்கிறார் தெரியுமா? कब किस किस समय पर வசனம் करता மாத்திரம் குறித்துக் கொள்ளுங்க. है? वचन को लिख के रखिए। யோசுவா 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது योशुआ के 24:20 24 या 20 அவர் நன்மை செய்திருக்க, वो भलाई किया है, அல்லேலூயா, அவரை விட்டு நம்ம விலக கூடாது. उससे हम दूर नहीं होना है। இது வந்து நம்முடைய கடந்த கால வாழ்க்கை. ये हमारे जो भूतकाल है, அப்ப நம்முடைய கடந்த கால வாழ்க்கையில நன்மை செய்த தேவனுக்கு ये हमारे भूतकाल के समय पर परमेश्वर ने भलाई किया। நாம் இந்த நாட்கள்ல உண்மையுள்ளவர்களா இருக்கணும், நன்றியுள்ளவர்களா இருக்கணும். इस दिन में हमें विश्वास योग्य बनकर रहना है। உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 30वां
30वां अध्याय 8 और 9 में அங்க பாருங்க, இந்நாட்களில் நமக்கு நன்மை செய்கிறார். आज के दिन परमेश्वर हमारे भलाई करता இன்னைக்கு है, நன்மை செய்கிறார் அவர். आज हमारे भलाई करता है, இன்றைக்கு நமக்கு நன்மை செய்கிறதுனால आज हमारे भलाई करता है। इसीलिए உனக்கு நன்மை வரும் பொழுது உண்மையாய் வாழ்ந்து கொள்ளுங்க. तुझे भलाई आते समय सच्चाई विश्वास योग्य जी। அதை போல वैसे ही உபாகமம் 8 அதிகாரத்தின் 15 வசனம் சொல்லுகிறது, व्यवस्था 8वां अध्याय 15 वचन कहती है, உன்னுடைய பின் நாட்களில் நன்மை செய்கிறவர் அவர். तो तेरे तेरे पिछले दिनों में भलाई करता அப்ப है। நம்முடைய தேவன் கடந்த காலத்துல நன்மை செய்திருக்கிறார். तो हमारे परमेश्वर भूतकाल में भी हमारे लिए அதற்கு मदद किया है, நன்றியுள்ளவர்களா இருக்கணும். उसके लिए हम विश्वास योग्य बनकर இன்னைக்கு रहना है। நமக்கு நன்மை செய்கிறார். आज भी हमारे भलाई करता அதற்கு है, நம்ம உண்மையாய் அவரை தேடிக்கொண்டே இருக்கணும். उसके लिए विश्वास योग्य उसे ढूंढना है। இனி ஒரு நாட்கள் பின் நாட்கள்ல கர்த்தர் நன்மை செய்ய आने போகிறார். वाले भविष्य के दिनों में भी भलाई करेगा। அதற்கு என்ன பண்ணணும் தெரியுமா? उसके लिए क्या करना है? அதை நோக்கி ஆண்டவருக்கு பயபக்தியோடு வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும். उसके 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 सामने हम विश्वास योग्य और भय भक्ति से जीना அப்ப है। எல்லா காலத்திலும் நன்மை செய்கிற தெய்வம் நம்மோடு கூட सारे இருக்கிறார். समय पर भलाई करने वाला परमेश्वर हमारे संग है। அவருடைய நன்மை பெரிதா இருக்கிறது. उसकी जो भलाई है बहुत बड़ा है। ஹல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். वैसे हम आज समर्पण करने वाले இந்த हैं। உபவாச நாள்ல इस उपवास के दिन நீங்க में சொன்னபடி அப்பா, आप जैसे आपने உமக்கு कहा, நாங்கள் பயந்து இருக்கிறோம். आपके लिए हम डरे हुए हैं। மனிதர்களுக்கு முன்பாக உம்மை நம்புகிறோம். நாங்க मनुष्य के सामने आपके भरोसा हम करते हैं। எங்களுக்கு இந்த நன்மை வேண்டும். हमें हमारे लिए ये भलाई चाहिए। எங்களுக்கு வருகிற தீமைக்கு நன்மை வேண்டும். हमारे आने वाले बुराई के लिए भलाई चाहिए। எங்களுக்கு வருகிற நிந்தைக்கு நன்மை வேண்டும். हमारे आने वाले निंदा के लिए बदले में நாங்கள் भलाई ஏறெடுக்கிற चाहिए। விண்ணப்பத்திற்கு எங்களுக்கு हम நன்மை जो வேண்டும். बिनती लेते बिनती करते हैं उसके लिए भलाई चाहिए। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த நன்மையை கர்த்தரால் செய்ய ये முடியும். भलाई को परमेश्वर कर सकता है। கர்த்தருக்கு நாம் அப்படி ஒப்பு கொடுக்க போகிறோம். प्रभु के पास वैसे ही समर्पण करने கர்த்தர் वाले தான் हैं। பெரிய காரியங்களை प्रभु செய்வார். ही बड़ा कामों को கர்த்தர் உங்களை करेगा। ஆசீர்வதிப்பாராக. प्रभु आपका आशीष करेगा।